அதனாலதான் ஆபதி கரணீயம் பட்டத்திரிய காட்டாளா குருவாயூரப்பனை உபாசிச்ச பட்டத்திரிய ஆபத்காலத்துல என்ன பண்ணணும்னு காட்டாராம் சிஷ்யன் வந்து என்ன சொன்னான் நாள் ஸ்மரணீயம் சரணயுகரமம்பாயா ஜெகன்மாதாவான அம்பாளுடைய சரணத்தை நினைக்கணும் நாளா அது என்ன பண்ணும் நாள் பிரம்மாதி கிங்கரி குருதே பிரம்மாதி தேவர்கள்லாம் நம்ம வந்து என்ன வேணும்னு காப்பாளா அம்பாளுடைய சரணத்தை பிடிச்சிருந்தா ஆச்சாரியால காட்டான் சிஷ்யன் ராத்திரி பகலாக நினைக்க வேண்டியது என்னன்னு காட்டான் யதஹர்நிஷம் அனுச்சிந்தியம் ராப்பகலாக எதை நினைக்கணும்னு சிஷ்யன் காட்டான் அதுக்கு ஆச்சாரியால் சொன்ன அவங்க சிஷ்யன் காக்கிற போதே காட்டான் பத்னியா புத்திரனையா பணத்தையா உத்தியோகத்தையா பதவியா எதை நினைக்கணும்னு காட்டான் பகவத் சரணம் சம்சாரா பகவானுடைய சரணம் இருக்கே கங்கா ஜனகமான சரணம் கல்லாக இருந்த அகல்யை பெண்ணாக ஆக்கின சரணம் அதை ஸ்மரிக்கணும் சம்சாரகான்னு இந்த விவகாரத்துல ஏற்படுற விஷயங்களை பத்தி போய் நினைச்சிட்டு கூடாது அது தானா வந்துட்டு இருக்கு ஆமா இப்ப நம்ம சாரீரமான தர்மங்கள் தானா அப்படி எப்படி நாளுக்கு நாள் வயசானவா எப்படி ஆகணுமோ குழந்தையா இருக்கிறவங்க எப்படி தகுந்த குழந்தை நடக்கிற குழந்தை அப்புறம் வஸ்திரம் கட்டிக்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் அது தானா எப்படி கர்மாதீனமா நடக்கிறதோ அது மாதிரி நடக்கும் நாள் பிரகலாதன் சொன்னாள் நீ இந்த விஷய சுகத்துக்காக நீ ஒன்னும் பாடுபட வேண்டாம் நாள் அது எதை போனேன் நாள் யசா துக்கமயத்னதா 12 மணி வெயில்ல தலையை வலிக்கணும்னு அப்ளிகேஷனா போடுறான் டாக்டரை போய் கேட்டு மருந்தா வாங்கிட்டு வரா எனக்கு தலைவலிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுங்க ஆனா தலைவலி வராப்போ சுகம் வரும்போ நீ செய்ய வேண்டியது பகவத் ஆராதனம்னு விட்டாள் பிரகலாத சரித்திரத்துல யசா துக்கமய குழந்தைகள் கேட்டாள் சுகத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாமான்னாள் துக்கத்தை எப்படி சம்பாதிக்க நீ பிரயத்தனம் பண்ணாமலே வருகிறோம் அது மாதிரி சுகம்னு நீ தனியா உனக்கு ஒரு சுகம்னு நீ தட வேண்டாம் நீ செய்ய வேண்டியது நல்ல காரியத்துக்கே அதுக்கு பலன் கொடுக்கிறவன் பரமாத்மா எடுத்தான் அவன் கொடுப்பான் அது என்ன பலம் என்னங்கிறத நீ கேட்காதேன்னுட்டாள் அது தானா அவனுக்கு தெரியும் அவன் பண்ணி விட்டாள் அப்படி எதஹன்ஷம் அனுசிஞ்சம் ராப்பகல் எதை நினைக்கணும்னு சிஷ்யன் பகவத்பாதால கேட்டா ஆதிசங்கர் பகவத் சரணம் சம்சாரா மாதிரி அம்பாளுடைய சரணத்தை தியானம் பண்ணி நீங்கள் காப்பாற்றணும் நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் பண்ணினாள் சுகன்யே